பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வேளையிலே அருமையான என் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, நீங்கள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் தேவன் நன்மையை தரப்போகிறார். பிரியமானவர்களே, வாழ்க்கையில நன்மை நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு ஆசை உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. ஆனா அந்த நன்மைகள் நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல சஸ்பெண்டா நடக்கும்போது, சர்ப்ரைஸா நடக்கும்போது ஆச்சரியமா இருக்கும் இல்லையா? இப்படி ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல நன்மையை தர போகிறார். என்ன சிஸ்டர், நீங்க நன்மை கிடைக்கும்னு சொல்றீங்க, ஆனா என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நல்லது ஒரு நன்மை, நீங்க எதிர்பார்க்காத ஒரு நன்மை தருவாரு. கண்டிப்பா தருவாரு. இனி எத்தனை வருஷம்தான் காத்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா ஆண்டவர் உங்க ஏக்கத்தை அறிஞ்சிருக்கிறாரு, உங்க பாரங்களை அறிஞ்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில நன்மையை தர அவர் சித்தமா இருக்கிறாரு. பிரியமானவர்களே, வாழ்க்கையில நன்மை நடக்கணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்கிறோம். ஆனா அந்த எதிர்பார்ப்பு நடக்கல அப்படின்ன உடனே மனசுக்குள்ள கவலை வரதான் செய்யுது. ஆனா ஆண்டவர் இப்படி நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் ஏன் இன்னும் நமக்கு தரல அப்படின்னு சொல்லி எல்லாம் வினா வருதில்லை, கொஸ்டின் வருதில்லை. கண்டிப்பா ஆண்டவர் ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல உங்களுக்கான நன்மைகளை தருவாரு. அவர் வெறுமனே விடுகிற தேவன் அல்ல. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு என்னது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் எந்த நேரத்துல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். அதன்படி அந்த நேரத்துல உங்களுக்குரிய நன்மையை நீங்களே எதிர்பாராத நேரத்துல அவர் செய்வாரு. இப்போ நம்ம பைபிள்ல எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். பாருங்க, நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த முடிவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்குப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் நான் உங்கள் பேரில் நினைக்கிற நினைவுகளை அறிவேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நினைவுகளெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை நான் அறிஞ்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ நாட்கள் நம்ம வாழ்க்கையில் இந்த நன்மை நடக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு அந்த நன்மை நடக்காமல் இருக்கும்போது மனசளவில் சோர்ந்திருக்கிற அருமையான மகளே, அருமையான மகனே, உன் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்முடைய உள் இருதயங்களின் எண்ணங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிஞ்சிட்டு தாங்க இருக்கிறாரு. நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய இருதயங்களின் எண்ணங்களை யாருக்குமே தெரியாது, நான் படுகிற பாடுகள் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் அருமையான மகனே, என் அருமையான மகளே, நீ இருதயத்தில் படுகிற வேதனைகளை நான் அறிவேன், உன் பாடுகளையும் நான் அறிவேன், உன்னை நான் தூக்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், எதுவும் அணுகாதபடிக்கு உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு துணை நின்று உங்களை வழி நடத்தி, உங்களை செவ்வையின் பாதையிலே நடத்தி உங்களை அவருடைய பிள்ளையா மாற்றுவாரு. ஆமேன், ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தின் எண்ணங்களை அறிந்து அந்த எண்ணங்களில் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆச்சரியப்படுத்த ஆண்டவரால் முடியும். விசுவாசிக்கிறீங்களா?
ஆமாண்டவரே அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்கல்ல. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக உங்கள் எண்ணங்களை அறிஞ்ச ஆண்டவர் உங்கள் தேவைகளை ஆண்டவர் நிறைவேற்றி உங்களை ஆச்சரியப்பட வைக்க போகிறாரு. இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், யோசேப்பு தன்னுடைய சகோதரனால் வெறுக்கப்படுறாரு. அவர் ஒரு கைதியாக ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்படுறாரு. அந்த சிறைச்சாலை கைதியாக இருந்த அந்த யோசேப்பு ஒரு நாட்டுக்கே ஒரு அரசனாக மாற்றப்படுறாரு. ஒரு 2வது நிலைமையில ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறாரு. இப்போ பாருங்க, ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு முதல்வரா ஆண்டவர் நினைச்சாருன்னா சாதாரண ஒரு யோசிப்பே ஆண்டவர் நல்ல ஒரு அதிகாரியாக மாற்றினார் அல்லவா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மன விருப்பப்படுகிற அந்த காரியத்தில் எதிர்பாராத அளவு உயர்வை தர அவரால் முடியாதா? கண்டிப்பாக முடியும் பிரியமானவர்களே. உங்கள் வாழ்க்கையில் நீங்களே எதிர்பாராத ஒரு சமயத்தில் எதிர்பாராத நன்மையினால் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரால் மாற்றி அமைக்க முடியும். அதனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற அந்த எண்ணங்களை மாற்றி கர்த்தரால் எல்லாம் செய்யக்கூடும், என் வாழ்க்கையில் எல்லாமே வாய்க்கும், அவர் கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மனசுக்குள்ளே வச்சுட்டு உங்கள் கலங்கின மனசை ஒரு களிப்பான மனசாக மாற்றுங்க. ஆண்டவர் அற்புதத்தின் தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். கலங்காதீங்க. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத ஒரு நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் நடக்காமல், நன்மை எதுவுமே கிடைக்காமல் மனதளவில் சோர்ந்து போய் வேதனையோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில் இருக்கிற அந்த போராட்டங்கள், கண்ணீர், கவலைகள் அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க வாழ்க்கையில் அவங்களே எதிர்பாராத நேரத்தில் நல்ல ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் நன்மை செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. எதிர்பாராத நேரத்தில் நீங்கள் நன்மை செய்வீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழிநடத்தி செல்லுங்க. மீட்பார் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் நன்மையை செய்வார். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.